மேக்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் நம்ம சொல்ல போனால் ஈக்குவல் டவர் அவுரா பெஸ்ட்லாம் பார்ப்போம்ல, எல்லாமே ட்ரையாங்கில் பேஸ் பண்ணி இருக்கிறனால தான் அது இன்னுமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவுரா பெஸ்ட்லாம் 100 இயர்ஸ் தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பாம்பன் பிரிட்ஜ் பேரலோகிராம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால 100 இயர்ஸ் 1940 கட்டதாக இருந்தாலும் இன்ன வரை அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே நமக்கு கொடுக்குது சார். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா மேக்னெட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தாஜ்மஹால் சொல்லலாம். தாஜ்மஹாலுக்கு பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து மேக்ஸ் ஆகும். அவங்க சிமெண்ட்ரியை பேஸ் பண்ணி கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வச்சிருக்க கெஸ்ட் ஹவுஸ் கூட 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சிருக்காங்க. இது ஒரு சிமெட்ரிக்கல் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மேலே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் போக போக ஒரே சைஸ்ல எழுதும்போது கீழே பார்க்கும்போது பெருசாகவும் மேலே பார்க்கும்போது பெருசாகவும் தெரியும் சார். அது தெரியக்கூடாதுன்றதுக்காக மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி மேலே போக போக லெட்டர்ஸோட சைஸை ஃபிட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்படி போகும்போது எல்லா இடத்துல இருக்கிறது நமக்கு விசிபிளாக தெரியும். அதே மாதிரி ஜாமெட்ரியை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை ஃபிபொனாச்சி சீரிஸாக இருக்கட்டும், கோல்டன் ரேஷியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம தாஜ்மஹாலை போவாங்க சார். நெக்ஸ்ட் பத்மநாப சுவாமி கோயில். பத்மநாப சுவாமி கோயில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, திருவனந்தபுரம் கேரளா. இந்த கோயிலில் எப்படி மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்னா அந்த காலத்தில் எப்படி எக்ஸாக்டாக ஈஸ்ட் டு வெஸ்ட் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் மெஷர் பண்ணுறதுல கஷ்டமான கேட்டோம்னா நம்ம பூமி வந்து 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இப்படி சாஞ்சிருக்கும் போது அதில் ஈஸ்ட் வெஸ்ட் மெஷர் பண்ணுறது கஷ்டம் தான். அதை மெஷர் பண்ணி அவங்க எக்ஸாக்டாக ரைட் ஆங்கிள் கட்டியிருக்காங்க. அது லைட்டை 1 டிகிரி 0.1 டிகிரி நம்ம மாற்றி கட்டியிருந்தா கூட அந்த ஈக்குவனாக்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஈக்குவனாக்ஸ்னா என்னன்னா வருஷத்துல 2 நாள், மார்ச் 21 and செப்டம்பர் 23. இந்த 2 நாள் மட்டும்தான் டே கரெக்டாக சொல்லாது இருக்கும், நைட் கரெக்டாக சொல்லாது இருக்கும். இந்த 2 நாள் மட்டும் பத்மநாப சுவாமி கோயில் இருக்க இந்த 5 டவர்ஸ்லையுமே இந்த 5 வழியாலுமே இந்த சூரிய ஒளி வந்து இந்த மாதிரி படுத்துடும். இது வந்து ஈக்குவனாக்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். இது ரைட் ஆங்கிள்ஸை வச்சு கட்டினால மட்டும்தான் நடக்கும். அப்படி அவங்க ஈக்குவலாக மெஷர் பண்ணி ரைட் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டான்ஜென்ட் பிக் டெம்பிள். டான்ஜென்ட் பிக் டெம்பிள்ல நம்ம எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி 80 டன் வெயிட் கல்ல இவ்வளோ 260 feet ஹைட்டு கொண்டு போயிருந்தாங்க. அது எப்படின்னா ஓவர்லாக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவங்க எப்படி இதை கொண்டு போய் வச்சாங்கன்னா பித்தாகரஸ் தியரம் தான். ரொம்ப சிம்பிள். a² + b² = c². அதாவது இது ஹைட் 260 feet ஹைட் இருக்கு, எனக்கு வந்து இவ்வளோ ஹைட்டில் கொண்டு போகணும், இவ்வளோ தூரத்தில் நான் பேஸ் வச்சுட்டேன்னா அது எவ்வளோ தூரமாக எனக்கு போகணும், எவ்வளோ பேஸ் இருந்தால் எனக்கு வந்து அதை கொண்டு போய் வைக்க முடியும். அவங்க சிம்பிளாக பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு ஈஸியாக அந்த ரேப் கொண்டு போய் அங்கே வச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிக் எக்ஸாம்பிளாக சிமெண்ட்டுக்கு ஜாமெட்ரிக்கு நம்ம சொல்லணும்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான். நம்ம பக்கத்திலே இருக்கு. அது மீனாட்சி அம்மன் டெம்பிள் மாதிரி ஒரு சிறந்த சிமெட்ரிக்கும் ஜாமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யுனெஸ்கோ கூட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிட்ஸ்ல இல்லாத மேத்ஸ் கான்செப்டை என்ன சொல்றது, அவ்வளவுமே மேத்ஸ் கான்செப்ட் தான். எகிப்தியன்ஸ் வந்து பிரமிடை பித்தாகரஸ் தியரம், ட்ரிகாமெட்ரி, கால்குலஸ், கோல்டன் ரேஷியோ, பை கார்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.